கொஞ்சம் வாயம்மா. எந்த கஷ்டமாலும் வரமாட்டேங்குது. நாங்க இருக்க போது எவண்டி வருவானா? வந்தா நெஞ்சில இருக்க மாஞ்சா சோத்த எடுத்துரும். பாரு, மறுவாதியா சொல்றேன், என்ன டச் பண்ணாத. ஒரு தப்பா சொல்றேன், ஒத்திக்க. வாயா குட்டி, நீ என்னத்தான் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம ராசி அப்படி. இது தெரியுதா? பாதர் ஸ்டைல். கீழ்த்துடுவேன். ரஜினி ஸ்டைலு இது பிடிக்குது. ஏமா ஏன் பின்னாடி வர? பின்னா அந்த சோமாரி பசங்க பின்னாடியா போ சொல்றேன். குத்தாம பேசுமா. பின்ன என்னயா, இந்த தெருல நீ என்னை காப்பாத்தி விட்டுக்கின, நான் இப்ப அடுத்த தெருக்கு போனேன்னு வச்சுக்கோ, அங்க அந்த பேமாரி பசங்க என்ன தொந்தரவு பண்ண மாட்டாங்க. என்ன நிச்சயம்? அதுக்கு என்னமா செய்ய சொல்ற? உனக்கு கண்டுக்குன்னா நல்ல மனுஷனாட்டங்கிற, எனக்கும் யாருமே இல்லையா, நான் பின்னாடியே வந்துக்கிறேன். ஏதாவது ஒரு வேலை வெட்டி போட்டு குடியா, வேலைக்கு பயத்துறோம் அப்படின்னா போதும். இந்த பாருமா, உன்னை இப்படியே நான் கூட்டிட்டு போனேன்னா போலீஸ்கார சந்தேகத்துல என்ன உள்ள வச்சிருவாங்க. அத பத்தி நீ கவலையே படாத, போலீஸ்காரங்கள நான் கட்டுக்கிறேன். வா வா, ஆனா குத்தாம வா. அதான் வா. பாப்பா இல்ல நம்ம வீடுதான். நம்ம வீடா? ஏன் வீடு? யோ, முதல்ல உன் வீட்டுக்கு வரேன், வலது காலை எடுத்து வச்சு வரட்டுமா? ஏமா, உன்னை தாலி கட்டியா கூட்டிட்டு வர வலது காலை வைக்கிறதுக்கு? நீ எனக்கு தாலி கட்டலன்னா கூட எனக்கு மேல ஒரு இதுதாயா. அம்மா, நீ எந்த காலவன்மாலும் வச்சு வா, என் மேல மட்டும் கைய வச்சிடாதம்மா. உன் மேல கைய வச்சா நீ என்னயா பண்ணுவ? என்னடா என்ன ஆச்சு? அது அது வந்துமா சொல்லையா, யாரு அந்த பொண்ணு? இந்த நான் சொல்றேன் ஓகேமா. 4 சோமாரி பசங்க என்ன தோத்தின்னு வந்தானுங்க, உன் புள்ளதான் காப்பாத்தி என்ன இங்க இட்டாந்துச்சு. ஆமா, நீ எந்த ஊரு? குந்துங்க சொல்றேன். குந்துனா? குந்துனா தெரியாதா உனக்கு? தமிழ தெரியாதா? குந்துனா தமிழ்ல
என்னடா நீ சீக்கிரமா குந்திருமா, இல்லன்னா வேற ஏதாவது பேசிட்டு குந்துன தாயே. உன்னை கண்டுக்குனா எங்க அம்மா மாதிரியே உங்க அம்மா எங்க இருக்காங்க? எனக்கு ஒரு அம்மா இருந்துக்கிட்டுனா நான் ஏன் இப்படி தெரு தெருவாலே போறேன்? எதை கேட்டாலும் நீ ஆட்டிக்கிட்டே இருக்க. அடக்கி வாசிமா. சுமாரியா தாயி, எனக்கு ஒரு தாய் மாமா இருந்துச்சு. அது என்னடானா துட்டுக்கு ஆசைப்பட்டுக்கினே எவனோ ஒருத்தன் கையில வேலைக்கு அனுப்பிச்சு. அவன் என்னடானா என் கையில 5000 கொடுத்துட்டு இன்னொருத்தன் கையில 5 லட்சம் ரூபாய்க்கு அந்த விற்க பார்த்தான். அது தெரிஞ்சுக்கின்னு பயந்து போய் அவன் கையில தப்பிச்சு ஓடியாந்துட்டேன். அப்பால என்ன நடந்ததுன்னா உனக்கு தெரியுமா? கம்மன் இருக்க நான் சொல்றேன். அப்பாளுக்கு என்னன்னா அப்பளுக்குன்னா ஐயோ அம்மா, இந்த பொண்ணு இன்னும் 2 நாள் இந்த வீட்டுல இருந்துச்சு, எனக்கு தமிழே மறந்து போகும். அப்புறம் கண்ணகி பத்திரிகைக்கு பதிலா கஸ்மால பத்திரிகை தான் நடத்துவேன். முதல்ல வெளியே போச்சு. வேண்டாண்டா, பார்த்தா பாவமா இருக்கு. ஏதோ என் கூட இருந்தாள்னா கூட மாட வேலை செஞ்சுட்டு போறா இல்லையா? தாய் என்ன, நீதான் தாய். ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, இவர் நம்ம ஏரியால இருக்காரு, ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணணும்னாரு. அதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணலாமே. நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலனா கூட நாங்க இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்குவோம். ஓகே. என்னப்பா விஷயம்? ஒண்ணு இல்லப்பா, நம்ம அத்தை பொண்ணு, எங்க அத்தை பொண்ண ரொம்ப நாளா கண்ணாலம் கட்டினான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அத்தை ஒரு சோமாரி இடையில பூந்து தட்டிட்டு போயிட்டாப்பா. அத்தை உன் கையில சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமா, விஷயத்துக்கு கொஞ்சம் புரியும்படியா சொல்றியா? நான் சொல்றேன் சார். இவன் அத்தை பொண்ண இவர் ஆசையோட வளர்த்து வந்தாரு. நேத்து ஒரு ரவுடி வந்து அந்த பொண்ணை கடத்திட்டு போய் இப்ப அவங்க வீட்டுல வச்சிருக்கான் சார். அதான் விஷயம். ஒத்துப்பா, அந்த நாயத்தை கேட்கலாம்னு 4-5 பசங்களை இசுக்குன்னு நீட்டா ஊட்டாண்ட போனேன். அவன் தவிடாலா குந்திக்கிட்டு இருந்தான். என்னப்பா என் பொண்ணை இஸ்துன்னு வந்துட்டியே, என்னப்பா நாயம் அப்படின்னு அவ்வளவுதான் கேட்டாப்பா. அவன் அந்த பேட்டைக்கே வசாது போல இருக்குது. நம்ம பசங்களை அடிச்சு தோச்சு அள்ளி காய போட்டாப்பா. இது என்னப்பா நாயம்? எப்படி ரவுடி பசங்களை எல்லாம் பாத்துக்கிட்டு நீங்க சும்மா இருக்கீங்களே சார்? மிஸ்டர் ரவீந்தர், will you please shut your mouth? ஆமா, அவன் எங்கப்பா இருக்கான்? ஹலோ இன்ஸ்பெக்டர், எங்க எவ்வளவு தூரம்? குட் மார்னிங். கண்ணகி பத்திரிகை ஆசிரியர் விஜய் நீங்க தானே? ஆமா சார், வாங்க உட்காருங்க. உட்கார்ந்து உங்க கூட சம்பந்தம் பேசுறதுக்காக நான் இங்க வரல. உங்க பேர்ல ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஒரு வயசு பொண்ணை கடத்திட்டு வந்து என் வீட்டுல வச்சிருக்கேன், அதானே? கரெக்ட். அது உண்மைதானே? ஏமாத்துற பணக்காரங்க இதுதான் சொல்லுவாங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க கூட ஏமாந்த போலீஸ் ஆபீசர் ஆயிட்டீங்களே. ஷட் அப். பெண்ணுடைய மாமாவே ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. மாமால பல ரகம் இருக்கு, இவர் எந்த ரகம்னு தெரியுமா? ஓ, பத்திரிகைக்காரங்க சாமர்த்தியத்தை எங்கட்டியே காட்டுறீங்களா? மரியாதை அந்த பொண்ணை அனுப்ப போறீங்களா இல்லையா? சரி சார், ஆபத்துல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டியது ஒரு மனுஷனோட கடமை. அதுக்கு போலீஸ் இருக்கு, சட்டம் இருக்கு. நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. போலீஸ பத்தியோ சட்டத்தை பத்தியோ தெரியாத குழந்தை இல்ல சார் நான். லோக், இப்ப நீ அந்த பொண்ணை அனுப்ப போறியா இல்லையா? மரியாதை தவறுனா உங்க மரியாதை கெட்டு போகும். அவங்க கொடுத்த ரிப்போர்ட் படி கோர்ட்ல கேஸ ஃபைல் பண்ணிக்கங்க. அங்க யார வேணும்னு சந்திக்க தயாரா இருக்கேன். பத்திரிகைக்காரங்கிற பேரை வச்சுக்கிட்டு பொம்பளைங்களை கடத்துறதா உங்க தொழில் தெரிஞ்சும் இங்க இருந்து சும்மா போறதுக்கு நான் ஒண்ணு ஏமாளி இல்லை. மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், கெட் அவுட். இன்ஸ்பெக்டர், என் மகன் என்ன தப்பு செஞ்சா? ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு வந்துட்டு அது இல்லாம திமிரா வேற பேசலாம். பட் ஸ்ட்ரோக் ஆகுது இன்ஸ்பெக்டர். மேயாலுமே தலையில வந்தவங்கள விட்ட காப்பாத்து வந்தால புடிச்சு டபாகிறிய. என்ன இது? யார் நீ? அட என்ன இது? அந்த கஸ்மால ரிப்போர்ட் கொடுத்துட்ட அந்த பொண்ணே நான் தான். அந்த பேமாரி பசங்களை பத்தி பெரிய கதையே இருக்குது. நீ கம்முனு வா சொல்றேன். அங்க போய் கபால் ஆயிட்டு. பொய் ரிப்போர்ட்டா கொடுக்கற? ஹலோ, மீராட் சுந்தரமா? நான் ரவி பேசுறேம்மா. நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவரு ரொம்ப குதிக்கிறாரு, கொஞ்சம் பேசுறியா? ஹலோ, நான் மீனாட்சிபுரம் பேசுறேன். குட் மார்னிங் சார். வந்திருக்கவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, அவங்களுக்கு வேண்டியதை செய்யுங்க. ஐ எம் சாரி சார், ஒரு நல்ல மனுஷன் மேல அநியாயமா பொய் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இவங்களை சும்மா விடக்கூடாது. எது எப்படி இருந்தாலும் சரி, நான் சொன்னதை செய்ய போறீங்களா இல்லையா? சார், உங்களை மாதிரி பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க இப்படி அநியாயத்துக்கு துணை போக கூடாது. அப்ப அவங்களை விட மாட்டீங்க? நிச்சயமா முடியாது. இன்ஸ்பெக்டர், இப்படிப்பட்ட பெரிய மனுஷங்களை பகைச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது இல்லைன்னு நான் எச்சரிக்கை பண்றேன். இந்த மாதிரி மிரட்டல்களை என் சர்வீஸ்ல நான் எவ்வளவோ பார்த்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போறீங்க? ஒன்னையும் பிடிச்சு உள்ள தள்ள போறேன். கான்ஸ்டபிள், எஸ் சார், சார உள்ள அனுப்பு. நான் போய் எஸ்பியை பார்த்து வரேன். கல்லல்லடா மண்ணல்லடா பெண்ணல்லவா சொல்லுங்கடா, காட்டை விட்டு நாட்டில் வந்த ஜென்மங்களா நில்லுங்கடா.
ஏமா உனக்கு ஆம்பளைங்கன்னா பிடிக்காதா? ஆம்பளைங்கன்னு சொல்லிக்கிட்டே பொண்ணுங்களை ஏமாத்துற பொட்ட பசங்களை கண்டா எனக்கு பிடிக்காது. ஏன் உன்னை யாராவது ஏமாத்திட்டாங்களா? என்ன யாரும் ஏமாத்தல, நானே ஏமாந்து போயிட்டேன். ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு குழந்தை கூட இருக்கு. உன் புருஷன் நல்லவன் தானே? ஜாக்கிரதையா இருமா, பார்த்தா நல்ல பொண்ணாட்டம் தெரியற. கல்லல்லடா மண்ணல்லடா